ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சாப்டர் queriesஓட கண்டினியூஷன்ஸ் தான் இது. ஸோ நமக்கு கிடைக்கிற டேட்டா வந்து எப்படி நம்ம சார்ட் பண்றோம். தென் வந்து நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல கீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதில் வந்து பிரைமரி கீ பார்த்தோம். தென் வந்து ஃபாரின் கீ வந்து நம்ம பார்க்கல. ஸோ அந்த ஜாயின்ஸ் அந்த ஃபாரின் கீஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஜாயினே பண்ணுவோம். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் நம்ம இதில் தான் பார்ப்போம். தென் வந்து லிமிட் டேட்டா. சப்போஸ் நம்ம வந்து மல்டிபிள் அன்லிமிட்டட் டேட்டாஸ் இருந்தது. பட் வந்து பர்டிகுலர் டேட்டா ஒரு லிமிட் டேட்டா மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஸோ இந்த லிமிட் கான்செப்ட் யூஸ் பண்ணி டேட்டா லிமிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 500 டேட்டாஸுமே எனக்கு சேம் பேஜில் டிஸ்ப்ளே ஆக வேணாம். எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 10 டேட்டா மட்டும் டிஸ்ப்ளே ஆனால் போதும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த லிமிட் டேட்டா கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். தென் வந்து ரேண்டம் டேட்டா. ஸோ ரேண்டம் டேட்டா அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து ரேண்டம் ஆக்குறது. ஆல்ரெடி ஒரு சீரியஸாக இருக்க டேட்டாவை சார்ட்டிங்காக இருக்க டேட்டாவை எப்படி ரேண்டமாக மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட்டிங்கோட ஆப்போசிட் தான் இந்த ரேண்டம் கான்செப்ட். சப்போஸ் நமக்கு வந்து லீனியராக 1 2 3 4 5 அப்படிங்கிற டேட்டா வந்து எனக்கு ரேண்டமாக டிஸ்ப்ளே ஆகணும். அதாவது வந்து 4 5 7 1 2 அந்த மாதிரி ரேஞ்சில் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரேண்டம் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எதில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற லிட்டில் பிட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். இல்லை ஜிஐ யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து டெர்மினல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எது யூஸ் பண்ணாலுமே வந்து queries எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. உங்களோட கான்செப்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி வந்து மோஸ்ட்லி வந்து GUI தான் இருக்கும். ஸோ 80% டிஃபிகல்ட்டி வந்து GUI அப்படின்னா 100% டிஃபிகல்ட்டி வந்து நமக்கு டெர்மினலுக்கு வரும். ஸோ வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் எதில் வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு மோஸ்ட் ப்ரெஃபரபிள் வந்துட்டு எப்போவுமே டெர்மினல் தான். ஸோ இப்போ வந்து நம்ம டெர்மினல்ஸே கண்டினியூ பண்ணலாம். ஸோ டெர்மினல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டா ரிசல்ட்ஸை சார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டா இருந்தது. அதாவது வந்துட்டு மொத்தம் ஒரு 4 டேட்டா இருக்குது. ஸோ ஒரு இன்செர்ட் query யூஸ் பண்ணி அகைன் இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டாவை இன்செர்ட் பண்ணலாம். ஸோ இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட். ஸோ இந்த இடத்துல வந்து அகைன் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ என்ன நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேம், ரோல் நம்பர் அண்ட் மார்க்ஸ். ஸோ இதோட வேல்யூஸ் நம்ம இப்போ இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ டபுள் கார்ட்ஸ்குள்ள ஜே அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ ஜே அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணியாச்சு. தென் வந்துட்டு அதோட ரோல் நம்பர் வந்துட்டு 5 அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிட்டோம். தென் அதோட மார்க்ஸ் வந்து 80 அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ 80 அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ரோ அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு சார்ட்டிங் ரிசல்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு நேம்ஸ் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இல்லாமல் ஜஸ்ட் ரேண்டமாக இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம வந்து ரேண்டமாக இருக்கிறத வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து சார்ட்டிங் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல சார்ட்டிங் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட். ஸோ ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்து டிசெண்டிங்கில் எனக்கு ஆர்டர் வேணும். ஸோ அதாவது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வேணும் அப்படிங்கிறனால DESC அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ செமிகோலன் கொடுத்து நமக்கு ஸோ DESCங்கிற அவுட்புட் நமக்கு வந்து அந்த கமாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்குது. ஸோ இதனால் நமக்கு இந்த எரர் சக்கராக இருக்குது அப்படின்னா வந்து ஜஸ்ட் டேரெக்டாக டிசெண்டிங் கொடுத்தோம்னா அதாவது டேரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இது எந்த ரோ வந்து எடுத்துகிட்டு அதை டிசெண்டிங்காக மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டர் பை அதாவது வந்து இப்போ சார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டர் பை. ஸோ நம்ம வந்து கேப்ஸில் ஸ்மால்ஸ் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் பையில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம நேம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நேம் மென்ஷன் பண்ணதுனால AJJ அதாவது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நமக்கு எக்ஸாக்டாக டிஸ்ப்ளே ஆகிடுக்கு. ஸோ இப்போ வந்து இதில் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்கிற 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ASC அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ ASC கொடுத்தோம் அப்படின்னா அது அசெண்டிங் ஆர்டரில் அவுட்புட் வந்திருக்கு. இல்லை எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் அவுட்புட் வேணும் அப்படின்னா வந்து DESC அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இப்போ DESC அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல எப்படி அவுட்புட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா டிசெண்டிங் ஆர்டர். ஆல்ஃபபெட்டிக்கல் லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இது டிசெண்டிங் ஆர்டர்ஸோட அப்ளை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சார்ட்டிங் ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி டேபிள் ஜாயின்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டேபிள் ஜாயின்ஸ் எப்படி வந்து ஒரு டேபிளை ஜாயின் பண்ணுறது, அதில் வந்து எப்படி நம்ம ஒரு ஃபாரின் கீஸை யூஸ் பண்ணி இதை ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயின் கீ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட் ரெக்கார்டில் வந்துட்டு கிளாஸ் டாப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கிளாஸ் டாப்பர்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னு ஸோ கிரியேட் டேபிள் டாப்பர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ டாப்பர்ஸ்னு கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து நம்ம வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ கிரியேட் டேபிள் டாப்பர்ஸில் வந்துட்டு சேம் எக்ஸாக்டாக வந்துட்டு ஐடி அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ ஐடி ஸோ இன்டீஜர் 2 அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நேம் varchar 20 அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரோல் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ ரோல் நம்பர் இன்டீஜர் 3 அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். தென் ஃபைனலாக வந்து மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு, அந்த மார்க்ஸுங்கிற ரெக்கார்டுக்கு வந்துட்டு அகைன் நம்ம இன்டீஜர்
3 அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து ஐடியை தான் நம்ம வந்து பிரைமரி கீ அசைன் பண்ணணும். ஸோ அந்த பிரைமரி கீ அசைன் பண்ணுறதுக்கான queries நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ எப்படி இந்த பிரைமரி கீயான queries வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு ஸோ எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலயே வந்து நம்ம query ஆட் பண்ணணும். ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக கமா கொடுத்து ஸோ பிரைமரி கீ அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ பிரைமரி கீ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ பிரைமரி கீயில் வந்து எதை நம்ம பிரைமரி கீயை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம ஐடி தான் பிரைமரி கீயை சூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஐடி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம செமிகோலன் கொடுத்து இது அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் query ஓகே 0 rows affected அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ அகைன் வந்துட்டு இப்போ இந்த டேட்டா இதுலேயும் நம்ம டேட்டாஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்போர்ட் கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அகைன் நம்ம அந்த demo.sql ஃபைலுக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டாப்பர்ஸ் அப்படிங்கிற ரெக்கார்ட் நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ டாப்பர்ஸ் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ அகைன் இப்போ வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த இடத்துல நம்ம டேபிள் நேம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம வந்து டாப்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டாப்பர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியாச்சு. நேம் ரோல் நம்பர் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து டாப்பர்ஸ் அப்படிங்கிறப்போ வந்துட்டு நமக்கு வந்து 75க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டீவன் 70 அண்ட் பில்ஸ் வந்து 90 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம அதில் பில்ஸ் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அந்த பில்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து சம் நேம்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை வந்துட்டு இந்த பில்ஸ் அப்படிங்கிற ரெக்கார்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ வேற ஒரு நேம் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பில்ஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரௌஸ் கம்ப்யூட்டரில் சூஸ் ஃபைல் போயாச்சு, டெமோ எஸ்கியூஎல் போயாச்சு. ஸோ இப்போ கோ கொடுக்குறோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ சம் எரர் சேம் அக்கர் ஆகிருக்கு. எதனால அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் டைம் அதே தான். நேம் ரோல் நம்பர் மார்க்ஸ் அதிலேயே தான் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகிருக்கு. ஸோ டூப்ளிகேட் என்ட்ரி அக்கர் ஆனதுனால ஸோ கரெக்டாக தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது எதனால அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 0 அப்படிங்கிறது இனிஷியல் ஆயிடுச்சு. ஸோ எதுக்காக டூப்ளிகேட் என்ட்ரின்னு பார்த்தா நம்ம இன்சர்ட் பண்ணனால தான் டூப்ளிகேட் என்ட்ரி வந்திருக்குது. ஸோ இப்போ அகைன் நம்ம இன்புட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு எந்த ஒரு எரருமே இல்லாமல் டேட்டா இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கோ கொடுக்கலாம். டேட்டா இன்சர்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அகைன் வந்து டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு வந்திருக்குது. ஸோ எதனால ஸோ பட் மேலே பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ்டு 3 queries எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதோட அவுட்புட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் ஸ்டில் நமக்கு வந்து இந்த ஐடி 0ங்கிறதுல ப்ராப்ளம் வந்திருக்குது. ஸோ இப்போ இந்த டூப்ளிகேட் என்ட்ரி டெலிட் பண்ணிடலாம். ஸோ டெலிட் பண்ணிட்டு திருப்பி இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டில் நமக்கு இந்த எரர்ஸ் வந்துருக்குது. ஸோ அகைன் நம்ம ரிப்பீட் பண்ணுறப்போ வந்துட்டு டு நாட் யூஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபார் 0 வேல்யூஸ் அப்படிங்கிற நம்ம கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ அது இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இன்சர்ட் ஆகுதான்னு. ஸோ ஐடி டஸ் நாட் ஹேவ் இட்ஸ் டிஃபால்ட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ அதான் நமக்கு இந்த எரர்ஸ் அக்கர் ஆகிருக்கு. ஸோ ஐடியோட டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஐடி ஸோ இந்த இடத்துல வந்து 0 அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ 0 அப்படின்னு கொடுத்துக்கலாம். தென் இதுக்கப்புறம் வந்து 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தா நம்ம query யூஸ் பண்ணுறப்போ வந்து இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக நம்ம கொடுக்கல. ஸோ அதனால தான் இந்த எரர் நமக்கு வந்து அக்கர் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்திருக்காது. ஸோ இப்போ வந்து இம்போர்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக எந்த ஒரு எரருமே வராமல் ஈஸியாக அக்கர் ஆகாமல் எல்லாமே இன்ஸ்டால்ஸ் கரெக்டாக முடிஞ்சிருக்கும். ஸோ அகைன் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் தான் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த அக்கரன்ஸில் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இம்போர்ட் கொடுத்தாச்சு, சூஸ் ஃபைல்ஸ், டெமோ எஸ்கியூஎல். ஸோ இதில் டு நாட் யூஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபார் 0 வேல்யூஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கோ கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ எந்த எரருமே அக்கர் ஆகலை. டேட்டாஸ் எல்லாமே இன்சர்ட் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ 0s and 1s இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸ்டீவன் அண்ட் பில்ஸ் ரோல் நம்பர் 4 and 5 இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதில் எப்படி நம்ம வந்து ஜாயின்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ஒரு ஃபாரின் கீ யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அகைன் நம்ம டெர்மினலுக்கே இப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஷோ டேபிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ என்னென்ன டேபிள்ஸ் நமக்கு அவைலபிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 2 டேபிள்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது, ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அண்ட் டாப்பர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம இந்த பிரைமரி கீ இல்லை வந்துட்டு எப்படி ஒரு ஃபாரின் கீ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபாரின் கீயாக வந்து நமக்கு வந்து மார்க்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து யார் டாப்பர்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மார்க்ஸை தான் ஃபாரின் கீயாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஜாயின் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். அகைன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டாப்பர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வேர்
student record dot marks equal to toppers dot marks. ஸோ அகைன் நமக்கு சின்டாக்ஸ் எரர் வந்திருக்கு. ஸோ அதை இப்போ கிளியர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா யூ ஹேவ் அன் எரர் இன் எஸ்கியூஎல் சின்டாக்ஸ். ஸோ வந்து எதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டாப்பர்ஸ், அதாவது வந்து இந்த queryல வந்து இந்த இடத்துல தான் சம் எரர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாயின் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இல்லை அப்படிங்கிறதா இதோட எரர். ஸோ நம்ம எதனால அந்த ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஸ்கியூஎல் சின்டாக்ஸில் ஜாயின் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கனால. ஸோ MySQL ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பட் வந்து MySQL இது ஒர்க் ஆகலை. ஸோ எப்படி இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் கமா கொடுத்து இதில் வந்து டாப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு 2 டேபிள்ஸ் வந்து நம்ம டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ டாப்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வேர், ஸோ இப்போ வந்து வேர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு மார்க்ஸ் வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். அதாவது வந்துட்டு இப்போ வந்து வேர் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ அந்த வேர் கிளாஸ் வந்து எந்த கண்டிஷனில் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்க்ஸ் வந்து ரெண்டுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்க்காக தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வேரில் வந்துட்டு இப்போ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் டாட் மார்க் ஈக்குவல் டு டாப்பர்ஸ் டாட் மார்க்ஸ். ஸோ நமக்கு வந்து எக்ஸாக்டாக அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரெக்கார்டில் இருக்கிற மார்க்ஸும் டாப்பர்ஸ் இருக்க மார்க்ஸும் எது ஈக்குவல், அதாவது வந்து டாப்பர்ஸ் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ இந்த queries நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எது நம்ம ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்ஸ் தான் வந்து நம்ம ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் ரிலேட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற மார்க்ஸ் டேட்டாவும் அங்கே இருக்க மார்க்ஸ் டேட்டாவையும் வந்து ரிலேட் பண்ணதுனால தான் இதை வந்து நம்ம ஃபாரின் கீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம சார்ட்டிங் ரிசல்ட்ஸ் பார்த்தோம், டேபிள் ஜாயின்ஸ் பார்த்தோம். ஸோ டேபிள் ஜாயின்ஸில் ஃபாரின் கீஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த லிமிட் டேட்டா அண்ட் ரேண்டம் டேட்டா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லிமிட் டேட்டாங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அன்லிமிட்டட் டேட்டாஸை வந்து உங்களுக்கு இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் தான் தெரியும்னு சொல்லி லிமிட் பண்ணி வைக்கிறது. தென் வந்து ரேண்டம் டேட்டா வந்து சார்ட்டிங்க்கு ஆப்போசிட்டாக வந்து எப்படி ஒரு டேட்டாவை ரேண்டமாக டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அகைன் இந்த இடத்துல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் லிமிட் டேட்டா, ஸோ லிமிட் 1 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டேட்டா ரெக்கார்ட் மட்டும் தான் நமக்கு தெரியும். இல்லை எனக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து லிமிட் 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 3 ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து லிமிட் டேட்டாவோட டைப். தென் வந்து ரேண்டம் டேட்டா எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஆர்டர் பை அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் பை ரேண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ ரேண்டமாக டேட்டா டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஜஸ்ட் ரேண்டமாக டிஸ்பிளே ஆயிருக்கு. அகைன் இன்னொரு தடவை இந்த ரேண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அகைன் நமக்கு டேட்டா சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் ரெக்கார்டில் JY அப்படிங்கிற டேட்டா தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. செகண்ட் வந்து ஆல்பர்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ அகைன் இது நம்ம ஒவ்வொரு தடவை இந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறப்பையும் வந்து நமக்கு டேட்டா ரேண்டமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ டைம்ஸ் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாலும் டேட்டாஸ் வந்து ரேண்டமாக ஆகிட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆர்டருமே இதில் கிடையாது. ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம சார்ட்டிங் ரிசல்ட்ஸ் பற்றி பார்த்தோம், தென் டேபிள் ஜாயின்ஸ் பற்றி பார்த்தோம், தென் லிமிட்டிங் டேட்டா அண்ட் ரேண்டம் டேட்டா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த லிமிட் டேட்டா வந்து நம்ம ஒரு டேபிள் ரெக்கார்ட்ஸ், அதாவது வந்து நம்ம ஒரு வெப்சைட்ஸில் வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் யூசர்ஸோட ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்குறப்போ வந்துட்டு இந்த லிமிட் டேட்டா யூஸ் பண்ணி ஒரு கரண்ட் 10 யூசர்ஸில் அதை மட்டும் பார்க்கலாம். தென் ரேண்டம் டேட்டா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா சப்போஸ் நம்ம வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸில் கேம் டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அனிமேஷன்ஸை யூஸ் பண்ணுறோம், இல்லை வந்து நமக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு பால்ஸ், அதாவது வந்து ஒரு பால் வந்து ஜம்ப் ஆகிற மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த ரேண்டம் கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ரேண்டம் பிக்சல்ஸ் எடுத்து அந்த பவுன்ஸ் ஆகிற பால்ஸ் வந்து டிசைன் ஆகும். ஸோ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் டீப்பாக இன்டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேண்டமோட கான்செப்ட்ஸ் வந்து அதிகமாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் வந்துட்டு எப்படி MySQL வந்துட்டு PHPயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.